ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து டெய்லி நைட்டு க்ளீனிங் ரொட்டீன் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து வீடியோ எப்படி கிளட்டாக ஃப்ரீயாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து டெய்லியும் ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுவேன். அது ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வீடு வந்து க்ளீனாகவும் கிளட்டாக ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. என்னோட க்ளீனிங் ரொட்டீன் பார்த்திங்கன்னா நைட்டு 9-9:30க்கு மேலே தான் ஆரம்பிக்கும். ஏன்னா 2 பேரில் யாராவது ஒருத்தர் தூங்கினா மட்டும்தான் நம்மளால் வேலையை ஆரம்பிக்க முடியும். சின்னவங்க எப்பொழுதுமே சீக்கிரம் தூங்கிடுவாங்க. பெரியவங்க 10 மணி ஆனால் தான் தெரியும் நான் தாத்தாட்ட போகிறேன் இல்லைனா ஆயாட்ட போகிறேன்னு கிளம்பிடுவாங்க. இது உங்கள் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் டைமில் நம்ம அதுக்குள்ளே ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் தேவைப்படும் டெய்லி எனக்கு. இந்த 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஏரியாவை நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து ஹாலில் வந்து டே ஃபுல்லாக குழந்தைங்க விளையாடுவாங்க. உங்கள் வீட்லேயும் தெரியும், ஹால் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பொம்மையாக இருக்கும். ஆனால் மலப்பு பார்க்காம அதை எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு ஹால் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படியானு எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோ பொம்மை வாங்கி கொடுத்தாலுமே இந்த சோஃபா கீழே இழுத்து போட்டு அதில் வீடு கட்டுறேன்ற பேரில் தலைவாணி சோஃபா எல்லாத்தையும் போட்டு வீடு கட்டுறேன்னு விளையாடுவாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்கும் எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன சேட்டை பண்ணுறாங்கன்னா, இந்த டென்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்குள்ளே பூந்துக்கிட்டு தலைவாணியை போட்டு போர்வையை போட்டு இதுக்குள்ளேயே நாங்கள் படுத்துக்கிறோன்னு ஒரே கும்மாலம் தான் அடிக்கிறாங்க. குட்டீஸ் பேரண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் எவ்வளோ இடம் இருந்தாலுமே சோஃபாவில் இருந்தால் தான் கரெக்டாக சின்னவங்க உச்சா விடுறாங்க. நானும் நிறைய தடவை திட்டேன், அடித்தும் பார்த்துட்டேன். ஒன்றும் பண்ண முடியல. இனிமேட்டு அவங்களுக்காக விவரம் தெரிஞ்சு அவங்க மாற்றிக்கிட்டால் தான் உண்டு. ஒரு சில நேரம் கான்ஷியஸாக அவங்க வந்து கரெக்டாக சொல்லிடுறாங்க. எப்போயாவது டிவி பார்க்கும்போதோ இல்லை ரொம்ப அழுவும் போதோ கரெக்டாக அதில் போயிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணியே அந்த சோஃபா வந்து வீணாக போயிடுச்சு. ஒரு 2-3 வருஷம் கழித்து அதை அப்படியே தூக்கி போட்டு வேறு புதுசாக வாங்கினா தான் உண்டு. கண்டிப்பாக குட்டீஸ் பேரண்ட்ஸ் இதை ரிலேட்டபிளாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பெரியவங்க வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு. அவர் என்ன பண்ணுவார், இந்த செவுர்லலாம் இருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக இந்த டீப்பாய் தான் அவருக்கு வந்து ப்ளே போர்டு மாதிரி. எல்லா சேட்டையும் இதில் தான் பண்ணுவாங்க. எதையாவது தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி நான் மாவு பிசைகிறேன், கலர் அடிக்கிறேன், கோல மாவு கலக்கிறேன்ட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு குக்கிங் டேபிள் மாதிரி. அவங்க இந்த குக்கிங் செட்டு சின்னதாக வாங்கி கொடுத்தது மினியேச்சர் செட்டெல்லாம் இது மேலே வச்சு அரிசியை போட்டு குழப்பி அடித்து ஏதாவது பண்ணுவாங்க. நானும் சரி செவுத்துலக்கு இருக்காமல் இது வரைக்கும் விளையாடுறது தான் சரிதான்ட்டு நானும் விட்டுடுவேன். பெருசாக எதுவும் திட்டமாட்டேன். ஆனால் இந்த டேபிள் டெய்லியும் காலியாகிடும். செகண்டாக நான் மறக்காமல் க்ளீன் பண்ணுற ஒரு ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பல் எடுத்து கரெக்டாக டேபிள்குள்ளே வச்சுருவேன். எங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஸ்டாண்டு வைக்க முடியாது. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக படி இருக்குன்றதுனால வீட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ஓரமாக கழட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே வைக்காமல் கண்டிப்பாக நான் டெய்லியும் எடுத்து வச்சுருவேன். அது கொஞ்சம் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். செப்பல் மெயினாக நான் எடுத்து வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாகவே செப்பலாக கிளம்ஸியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே மைண்டு ஆஃப் ஆகிடும். ஸோ அதை நைட்டே எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் பார்க்கும்போது அப்படியே நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் அப்படியே கேரி ஆகிட்டே இருக்கும். 3ஆவதாக க்ளீன் பண்ணுற இடம்னு பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூமு. ஏன்னா இந்த பிள்ளைங்களாம் வந்து ஹாலில் பொம்மையை வச்சு விளாட்றாங்களோ இல்லையோ பெட்டு மேலே கண்டிப்பாக பொம்மை கிடக்குங்க. ஏன்னா தலைவணியை வச்சு வீடு கட்டுறேன், அதுக்குள்ளே பொம்மையை வைக்கிறேன், நான் போய் அதுக்குள்ளே உட்காந்துக்கிறேன்னு சொல்லி பெரிய ரணகலமே பண்ணி வைப்பாங்க. அந்த பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு பெட்ஷீட்டெல்லாம் வந்து அந்த டஸ்ட்டை தட்டி விட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா அது ஒரு மாதிரி கசன்னு நமக்கு தூங்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தூங்குறதுக்கு மலைச்சிட்டு அப்படியே பெட்லேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே படுத்துப்போம். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நைட்டே அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நீட்டாக இருக்கும் நமக்கு. கடைசியாக வந்து க்ளீன் பண்ணுற இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனுக்கு மட்டும்தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே தேவைப்படுற மாதிரி இருக்கும். பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு கவுண்டர் டாப்பை வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணுவேன். இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுற ஹேபிட் எனக்கு யார்கிட்டேருந்து வந்ததுன்னு பார்த்தா எங்கள் மாமனார் தான். எனக்கு வந்து மாமியார் இல்லை, மாமனார் மட்டும்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிச்சனை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது அவங்க தான். ஸோ எனக்கும் வந்து அந்த பழக்கம் அப்படியே இருக்குது. இன்றைக்குமே வந்து என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு மாதிரி லேசியாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி தயங்காமல் அவர் வந்து இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி எனக்கு கொடுப்பாரு. எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பிரேஷனாகும். ஏன்னா நம்ம லேசியாக இருக்கிற அன்றைக்கி கூட யாராவது ஒருத்தவங்க சுறுசுறுப்பாக செஞ்சாங்க அப்படின்னா நமக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்த நாள் வந்து தொடர்ந்து அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம்.
இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஹைலி சாட்டிஸ்ஃபையிங். அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம தூங்க போகிறப்ப வீடு ஃபுல்லாகவே நீட்டாக இருந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு போய் படுத்தோன்னு பாருங்களேன், அன்றைக்கி அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கிச்சனில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி பாருங்களேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பகலில் வேண்டாம், ஆனால் நைட் டைமில் வந்து இந்த ஸ்ட்ரிப் லைட்டை போட்டு விட்டு நீங்கள் அந்த க்ளீன் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்களேன். அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு ரெனோவேட் பண்ணதுலேயே வந்து ஒரு ஹைலி பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிப் லைட்ஸ் யூஸ் பண்ணது தான். 3 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பேன். ஒன்று வந்து பால்கனி, கிச்சன், அப்புறம் பூஜா ரூம். நீங்களும் இந்த இடத்துலலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக சூப்பராக இருக்கும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளோட மைண்டை வந்து ட்ரிகர் பண்ணும். நம்ம நைட்டே வந்து க்ளீனாக ஆர்கனைஸ்டாலாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, அடுத்த நாள் காலைல பார்க்கும்போது நம்மளோட ஒர்க் அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக கேரி ஆகும். நம்ம எல்லாம் கிளம்ஸியாக இருந்த காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாம் கிளம்ஸியாக இருந்தது அப்படின்னா, நமக்கு அப்போ தெரியாது. ஆனால் டே ஃபுல்லாக அந்த இரிட்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளால ஃபோக்கஸ்டாகவே இருக்கவே முடியாது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த க்ளீனிங் வாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எந்தெந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது, மோட்டிவேட்டிங்காக இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.